ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? நிறைய பேர் என்கிட்ட எப்பவுமே கேட்பீங்க இல்லையா, காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, எப்போ உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் இல்லையா, அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிரும். காலையில் டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் பால்கனில் அது ஓதுறதை கேட்டோம் அப்படின்னா காலையில் அவ்வளோ பிளசண்டாக இருக்கும். பிள்ளைங்கெல்லாம் வளர்ந்து நம்ம ஆசையாக வாங்கி வச்சு ஒரு டைம் 2 டைம் போட்ட ட்ரெஸ் எல்லாத்தையும் அம்மா நான் போட்டுக்கிறேன் கொடுங்கன்னு வாங்கும்போது ஒருவேளை நம்ம ஒல்லி ஆயிட்டோமா இல்லை பிள்ளைங்க குண்டாயிடுச்சுங்களா அப்படின்னு நினைக்க தோணும். வாய்ப்பே இல்லை, நம்ம ஒல்லி ஆகிறதுக்கும் பிள்ளைங்க குண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டாங்க போங்கன்ற மாதிரி பிள்ளைங்கெல்லாம் வேக வேகமாக வளர்ந்துட்டாங்கப்பா. இப்பதான் அகாடமியரே ஓபன் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே வின்டர் பிரேக் வந்துருச்சு. அடுத்து 2-3 வாரத்துக்கு சின்ராஸ் கையில பிடிக்க முடியாது. டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ற, எனக்கு லஞ்ச் பாக்ஸும் கொடுக்க மாட்டேன்றே அப்படின்ற மாதிரி அடுத்த 2-3 வாரத்துக்கு லஞ்சும் கிடையாதுப்பா. நல்லா இழுத்து போட்டு தூங்க வேண்டியதான் 10 மணி வரையும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிக்கன்ல பண்ணி இந்த 2 ரெசிபியுமே கண்டிப்பா நான் தனித்தனி வீடியோவா போடுறேன். அப்பதான் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரெண்டுமே செம்ம சூப்பரா வந்துருச்சு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன். வேலை எதுவுமே இல்லைங்க, பேருக்கு தகுந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஒயிட் பிரியாணி. தேங்காய் பால் கூட சேர்க்க தேவையில்லை. அவ்வளோ ருசியும் மனமும் பக்காவா இருக்கும். நாளை காலை 10:30 மணிக்கு டான ரெசிபி வந்துடும். அப்படின்னு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மறக்காம இதெல்லாம் செஞ்சு பாத்துருங்க. இன்னைக்கு என்னடா சோளமுத்தா எல்லாமே சூப்பரா அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த சிக்கன் ரெசிபி உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி வீடியோ லேட் பண்ணாம அடுத்தடுத்து நான் கொடுத்துறேன். மறக்காம ரெண்டுமே இதே காம்போல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்றது என் கூட மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு செம்மையான ஒரு ஒயிட் பிரியாணி வச்சிருந்தேன். அது காம்போக்கு ஒரு சிக்கன் கிரேவி வச்சிருந்தேன். தயிர் சட்னி வச்சாச்சு. மிச்சம் இருக்க புதினா தலை மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சட்னி வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை கடமை இனிதே நிறைவடைந்ததுப்பா.